அவனது மனைவிக்கு கற்பத்தின் கனிகளுக்கு அவர் செய்த துரோகம் அவனுக்கு விரோதமாகவே கொடிய வாதை, வேதனையோடு கூடிய வாதை. இதுக்காகவும் அவர் கொடிய வாதை, வேதனையோடு கூடிய வாதை அவர் கொடுக்கிறார். சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு இல்லை. வாழ்க்கை ரொம்ப வேலைப்படுவார். மனைவி குழந்தைகள் எல்லாம் தனியா இருக்கிறார். சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு இல்லை. அவன் எண்ணம் நிறைவேறாது. அரசாள வேண்டும் என்று நினைக்கிறவனும் நிறைவேறாது. தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்ற நடிகை விஜயின் எண்ணம் நிறைவேறாது. தமிழகத்தின் முதலமைச்சராக நடிகை விஜய் ஆகவே முடியாது. இதுதான் கடவுளின் வார்த்தை. பொறுத்திருந்து பார்ப்போம். 29/4/2026 அன்று எக்ஸிட் போல் கணிப்புன்னு எல்லாம் வெளியிட்டாங்க. சில சோசியல் மீடியாக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், சில சோசியல் மீடியாக்கள் மு.க. ஸ்டாலின் முதல்வர், சில சோசியல் மீடியாக்கள் நடிகர் விஜய் முதல்வர் கூறியிருக்கிறார்கள். சில சோசியல் மீடியாக்கள் நடிகர் 8 முதல் 20 சீட் வாங்குவான்னு சொல்லியிருக்கிறாங்க. பல சோசியல் மீடியாக்கள் பல தரப்பு கருத்துக்களை நடிகர் விஜய் கூறி